வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக கடந்த மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றார். பதவியேற்ற நாளில் இருந்தே புது புது திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றார். இந்நிலையில் ட்ரம்ப் பதவியேற்கும் முன்பே இஸ்ரேல் பிரதமர் கேட்டுக்கொண்டபடி அமெரிக்கா ஹமாஸ்க்கு விடுத்த எச்சரிக்கையின்படி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கையெழுத்தானது நாம் அறிந்ததே. அதன் பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ட்ரம்பும் அமெரிக்காவில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகள் இடையேயான விவகாரங்கள், மத்திய கிழக்கு பிராந்திய சூழல் பற்றி விவாதிக்கப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் காசாவின் பாலஸ்தீன மக்கள் படுகொலியில் வசிப்பதாகவும் அவர்களை அங்கேயே தங்க வைப்பது சரியல்ல, நாம் மாற்றி யோசிக்க வேண்டும் என்றும், மேலும் அவர்கள் இனி அமெரிக்காவிற்கு தான் சொந்தம், அந்த போர் பூமியில் குவிந்து கிடக்கும் குண்டுகள், வெடிமருந்துகள் உட்பட அனைத்து ஆயுதங்களையும் அப்புறப்படுத்துவோம் என்றும், போரில் இருந்து கிடக்கும் கட்டுமானங்களை சரி செய்து காசாவை சமப்படுத்துவோம் என்றும், அவர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் பொருளாதார வசதியை ஏற்படுத்தி தருவோம் என்றும், ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு முன்பு அவர்கள் காசாவை காலி செய்ய வேண்டும் என்றும், அவர்களை பக்கத்து நாடுகள் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும் என்றும் கூறியிருந்தார். மேலும் காசாவில் மக்கள் முற்றிலும் வெளியேறிய பின்புதான் எங்கள் வேலையை தொடங்க முடியும் என்றும், மத்திய கிழக்கின் அற்புதமான இடமாக காசா மாறிவிடும் என்றும் கூறினார். இதனை பெஞ்சமின் நெதன்யாகுவும் வரவேற்றார். உண்மையிலேயே ட்ரம்ப் எடுத்திருப்பது அற்புதமான முடிவு, மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவும் கூட. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் நல்ல ஐடியா என்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து போர் நிறுத்தம் அமலில் உள்ள காசாவில் இருந்து அங்கு வசிக்கும் மக்களை வெளிநாடுகளுக்கு இடம்பெயர வைக்க தேவையான நடவடிக்கைகளை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த முடிவிற்கு ஈரான் உட்பட பல வெளிநாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் அதிருப்தியில் உள்ளன. காசா மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்ற அமெரிக்கா முயற்சி செய்கின்றன. அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த முடிவு என்பது இஸ்ரேலுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது என்று கூறியுள்ளனர். இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது பற்றி இஸ்ரேல் நாட்டின் சேனல் 12 என்ற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி, டொனால்ட் ட்ரம்பின் தைரியமான பிளானை நான் வரவேற்கின்றேன். காசாவில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், அவர்களை பிற நாட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் காசா மக்கள் அமைதியான வாழ்க்கையை பெறுவார்கள் என்றும், ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே உள்ளிட்ட பிற நாடுகள் அவர்கள் வாழ ஏற்றதாக இருக்கும். மேலும் இந்த நாடுகள் இஸ்ரேல் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றன. இந்த நாடுகள் காசா மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களின் பாசாங்குத்தனம் அம்பலமாகும் என்றும் கூறியிருந்தார். அதேபோல் கனடாவும் இதற்கு முன்பே காசா மக்களை ஏற்க முன்வந்துள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் காசாவில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றி பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் தனது ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேலின் இந்த முடிவை பற்றி உங்களது கருத்தை தெரியப்படுத்துங்கள். நன்றி.